ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, நான் முடிவெடுத்துட்டேன் ஆண்டவரே, நான் திரும்பி போயிடலான்னு முடிவெடுத்துட்டேன் ஆண்டவரே, என்னால் இங்கே வச்சு என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியலை ஆண்டவரே, என் குடும்பத்தை என்னால் மெயின்டைன் பண்ண முடியலை, யாருடைய சப்போர்ட்டும் இல்லை, யாருமே எனக்கு உதவி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், எனக்கு கண்ணு கட்டின தூரமுறம் இருட்டாக இருக்குது, பாதையே தெரியலை, எப்படி இதை மேற்கொள்கிறேனே எனக்கு தெரியலை, எனக்கு போதும் ஆண்டவரே, பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அப்படின்னு எலியா சொன்ன மாதிரி சிலர் சொல்லலான்ற மைண்ட் செட்டப்புக்கு வந்துட்டீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே ஓடினாலும் உங்களை கொண்டு வந்து கர்த்தர் மறுபடியும் இந்த ஸ்தானத்தில் தான் வைப்பாரே தவிர there is no other way, there is no other route. This is the place of your blessing. உங்கள் ஆசீர்வாதத்துக்கான இடம் அதுதான், அவருடைய மகிமை வெளிப்படுவதற்கான இடம் அதுதான். You need the vision. Don't change your vision. தரிசனத்தை மாற்றாதிரு, தரிசன பாதையை மாற்றாதிரு, தரிசன பார்வையை மாற்றாதிரு. கர்த்தர் உன்னோடு பேசுவாராக. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. தரிசன பார்வை நமக்கு வேண்டும். இப்ப நடக்கலைன்னா என்னங்க, எப்பவாவது நடக்குங்க. அவர் குறிச்ச நேரத்தில் நடக்குங்க. இப்ப நடக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவர் குறிச்ச நேரத்தில் நடக்காமல் இருப்பது இல்லை. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணெல்லாம் இருட்டா இருக்கு, தலை சுத்துது. தோத்திரம். தலை, ஐயோ, நம்ம ஆட்கள் பயன்படுத்துகிற வார்த்தையெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஜெபத்தில் என்ன ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, என்னை விட்டுருங்க. இதுதான் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. யார? ஆண்டவரை. அது பிடிச்சிக்கிட்டு சொல்லுது என்ன? அவர் சொல்றாரு, கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு, நீ தான் என்ன செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற, என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற. தோத்திரம். ஆமாம், என்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் உன் வண்டி ஓடுது. இல்லைன்னா என்னைக்கோ கதை முடிஞ்சு க்ளோஸ் ஆகிருக்கும். தோத்திரம். ஆமாம் 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 ஆமாம். நீ பிடிக்கும் போதே இவ்வளவுனா, நான் உன்னை பிடிச்சா என்ன ஆகும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டு சொல்ல வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க பிடிச்சிருக்கும் போதே உங்களுக்கு இவ்வளவு வழிகளை திறந்திருப்பார். ஆனால் அவர் உங்களை பிடித்து விட்டார், ஆனால் அவர் உங்களுக்காக திறக்கிற கதவுகள் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும்.